இபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப டெல்லி பயணம் செய்றாரு. டெல்லிக்கு கூட்டணி பேச தான் போனாருன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கட்சி தலைவர்கள் டிடிவி தினகரன், அன்புமணி அவர்கள் இவங்க எல்லாம் ஆனா அவர்கள் பயணத்தை பத்தி நான் பேச விரும்பல. வேறு காரணங்களுக்காக தான் டெல்லி சென்றிருக்காங்க. அந்த காரணங்கள் பின்வரும் நாட்கள். தமிழ்நாட்டுடைய கூட்டணி தலைவர் எடப்பாடியார்னு பிரதமர் சொல்லியிருக்காரு, அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதற்கு மேல ஐநா சபை தலைவர் சொல்வாரா? இப்போ ராமதாஸ் மற்றும் சசிகலா அவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிற அமைஞ்சிருக்கு. கார்த்தி சிதம்பரம் நேற்று இன்னைக்கு காலையில் ஒரு போட்டிருக்காரு, அது விசித்திர கூட்டாளிகள்னு. அது அவ்வளோதான், அதுக்கு மேலே அதுக்கு நேரம் செலவழிக்க வேண்டியது. தாவேகாவினுடைய கூட்டணி குறித்து விஜய் என்பவர் அவர் அரசியல் ஒரு பாலகன். அவர் இப்பொழுது அரசியல் பிள்ளைப்பிடிக்காரர்களின் பிடியில் சிக்கியிருக்கிறார். பனையூருங்கிறது சேனாம்பேட்டையோருடைய புறநகர் பகுதி. இங்கிருந்து அனுப்பினவர்கள் தான் அங்கிருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அது விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. விஜய் என்ற ஒரு வினோத இசைக்கருவியை எடுத்து பைடு பைப்பர் என்ற ஆதவ அர்ஜுனா வாசித்து கொண்டிருக்கிறார். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்முடன் அரங்கில் சிறப்பு விருந்தினராக அதிமுக எம்பி திரு இன்பதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிறத தாண்டி இப்போ டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் தனது பலத்தை விட பொய்யாக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பலவீனமாக இருப்பதாக காட்டிக்கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கணக்கை ஆரம்பத்தில் போட்டது. அதாவது முதல்ல எடப்பாடியார் மீது 2 குற்றச்சாட்டு. அவர் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் செய்தார், கொடநாடு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லி பார்த்தாங்க. அவற்றையெல்லாம் நீதிமன்றத்தில் முறியடித்து அதில் வெற்றிகரமாக வந்தார். அப்புறம் அதிமுக தொடர்ந்து அதிமுகவுக்குள் கலக குரல் கேட்கிறது என்று சொன்னோம். நான் அப்பொழுதே பல இடங்களில் பேசி வந்தேன். இந்த இவற்றை அனைத்திற்கும் பின்னணியிலிருந்து இயக்குவது திமுக என்று பல்வேறு இடங்களில் நான் சொல்லி வந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க அது பாஜக இயக்குகிறது என்றார். அதாவது திமுக இவர்களை, இந்த கலகக்காரர்களை டெல்லிக்கு அனுப்பி காவி வேஷம் தரித்து கொண்டு அதிமுகவுக்குள் கலகம் செய்யுங்கள் என்பது அவர்கள்கிட்ட கட்டளை. எனவே தான் அவங்க டெல்லியில் அமித்ஷா வீட்டு கேட்டு வாசலில் போய் நின்னாங்க. கடைசியில் இவங்கெல்லாம் எங்கே போய் தஞ்சம் புகுந்திருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் தஞ்சம் புகுந்திருக்காங்க. நான் கூட சொன்னேன், நேற்று கூட சொல்லியிருக்கேன், அறிவாலயம் என்பது அரசியல் அகதிகள் மண்டபகமாக மாறிவிட்டதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது அவங்க அதிமுகவை எப்படியாவது அது பிரிந்து கிடக்கிறது, அது உடைந்து கிடக்கிறது, சிதிலமாகிவிட்டது என்று சொல்லி கட்டமைத்து அது ஒரு வீக்கான ஒரு கட்சி அப்படின்னு கட்டமைக்கிறதன் மூலமாக அதிமுக தொண்டர்களோட சோர்வை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அது இனி அதிமுகவில் நிறைவேறாது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வெற்றி பெறலாம் என்று நினைத்தார்கள். இதையெல்லாம் தவிடுபோடு ஆக்கியவர் அண்ணன் எடப்பாடியார். இப்போ அதிமுக வீடு கொண்டு எழுந்து களத்தில் நிற்கிது. அப்போ அதிமுகவை வீழ்த்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க 2 விஷயங்கள் கட்டமைத்தார்கள். முதல்ல பாஜக தான் எங்களுக்கு எதிரி அப்படிங்கிறதுக்காக கட்டமைத்து பாஜகவோடு மோதுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். தற்போது இப்போ சமீப காலமாக விஜய் தான் எங்களுக்கு எதிரி என்று சொல்கிற மாதிரி விஜய் கட்சியில் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிற ஸ்லீப்பர் செல்களை விட்டு பேச வைத்து விஜய் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கிற மாதிரி செய்தார்கள். இது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி விட்டது மக்கள் மன்றம். மக்கள் சபையில் அது எடுபடலை. எனவே இப்பொழுது புதிதாக ஒரு கட்டமைத்திருக்கிறார். 3 விஷயங்களை அவர் கட்டமைத்திருக்கிறார். ஒன்று இப்போ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் நடைபெறுகிற தேர்தல் என்ற ஒரு கட்டமைப்பு. இன்னொன்று இந்தியை மத்திய அரசு திணிக்கிறது அப்படின்னு இந்தி உணர்வை தூண்டிவிட்டு அதன் மூலமாக குளிர் காய்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு நினைப்பு. இன்னொன்று எடப்பாடியார் முதலமைச்சர் இல்லை என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள், ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி, யூடியூப்பு எல்லாத்துலேயும் இந்த 3 அதிமுகவுக்கு எதிராக புற்றீசல் மாதிரி கருத்து வந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, டெல்லியினுடைய அடிமையாக அதிமுக இருக்குது அப்படின்னு அவர் கட்டமைக்கிறார். பொதுவாகவே திராவிடர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுயசார்பு சிந்தனை உண்டு. மத்திய அரசு நம்மளை ஆதிக்கம் செலுத்தும் போது அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இதுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து பல்வேறு வரலாறுகள் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அதை பாதுகாக்கப்படணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த உரிமைகள்லாம் அதிகமாக யார் பலி கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி ஆகட்டும், கச்சத்தீவு ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், பாலார் ஆகட்டும், நீட் ஆகட்டும், மீத்தேன் எடுக்கிறதாகட்டும், இப்படி எல்லா உரிமைகளையும் கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். இதையெல்லாம் ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி மறைச்சிட்டு தான் சுயம்புவாக சுயம்புவாக நிற்கிறது போல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக பொய்யை விட்டு அதன் மூலம் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறார். இல்லை, இந்த டெல்லி விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
திமுகவை நம்ம தவிர்த்துட்டு அதிமுகவினுடைய ஒரு பொது நிர்வாகியோ ஒரு தொண்டராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம் இல்லையா? ஒரு கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர், கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமையாக இருக்கக்கூடியவர், அந்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையெல்லாம் தமிழ்நாட்டுல சென்னையில ராயப்பேட்டை அலுவலகத்தில் குறைந்தபட்சம் சென்னையில நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு தோணலாம் இல்லையா? ஆமாம், சென்னையில் தான் நடந்துச்சு. தொடர்ந்து அவங்க இங்கே தான் வந்தாங்க, இங்கே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா 2 முறை வந்தார். இப்போ இபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப டெல்லி பயணம் டெல்லிக்கு செய்தாரு. போகிறதுக்கு டெல்லிக்கு கூட்டணி பேச தான் போனாருன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கூட்டணி கட்சி தலைவர்கள் டிடிவி தினகரன், அன்புமணி அவர்கள் இவங்க இல்லை, எல்லாம் ஆனால் அவர்கள் பயணத்தை பற்றி நான் பேச விரும்பல. எங்களுடைய பொதுச் செயலாளர் கூட்டணி பேசத்தான், தொகுதிகளை பற்றி கேட்டு பெறத்தான் சென்றார் என்பது கட்டமைப்பு. வரும் காலம் அதை காட்டும். வருகிற வேற செய்திகள் எதுவும் அதை கோரிக்கை வைப்பதற்காக டெல்லி அதை பற்றி நான் இப்போ விரிவாக பேச ஆனா விரும்பல. வேற இருக்கிறது. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதாவது இப்போ டெல்லி என்ன, நீங்கள் போகவே இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டெல்லி பட்டணமே தெரியாதா? உங்கள் மகன், மருமகன், பேரனுக்காக இங்கேருந்து காவடி எடுத்துகிட்டு போய் டெல்லியில் போய் அடமானம் வச்சது யார்? இந்திரா காந்தி அம்மையார் காலடியில் போய் விழுந்தது யார்? டெல்லி பட்டணம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசியலுக்கு அந்த டெல்லி பட்டணத்தின் காலடியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அப்படித்தான் அவருடைய மருமகனுக்கு பதவி வாங்குறதுக்கு போயிருக்கார், மகனுக்கு பதவி வாங்குறதுக்கு போயிருக்கார். தள்ளாத வயதிலும் சோனியா காந்தி வீட்டு வாசலில் படங்கள் இருக்குது, நெட்டில் இப்போ கூட இருக்குது. சோனியா காந்தி வீட்டு வாசலில். நான் அவருடைய முதுமையை குறைவாக சொல்லவில்லை. இறந்த தலைவரை பேசுவது முறையாகவும் இருக்காது, அது பண்பாடு இல்லை. ஆனால் அரசியல் விமர்சனம்னு வரும்போது நான் கருணாநிதியை பேசித்தான் ஆக வேண்டும். அவர் சக்கர வண்டியில் போய் நிற்கிறார், எதிர்க்க போனார். அது மாதிரி திகாரில் ஜெயிலில் இருக்கும்போது பார்க்க போனார். இப்போ கூட ஸ்டாலின், அதாவது அவருக்கு வேண்டிய அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சினிமா அதிபரை ஈடி குறிவைத்து அவர் வீட்டில் அலுவலகத்தில் ரைடு பண்ணோடனே உடனடியாக டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அதுக்கு முன்னால் அவர் கலந்துக்கிட்டதே இல்லை. விரைந்து சென்றாரா இல்லையா? எப்பெல்லாம் டெல்லியோட நெருக்கடி வருகிறதோ உடனே அவரை அடுத்த விமானத்தை பிடித்து மிக விரைவாக, காற்றை விட மிக விரைவாக டெல்லிக்கு சென்றவர்கள் எல்லாம் இப்போ இவர் டெல்லி போகிறத பற்றி டெல்லி பயணத்தை முடிச்சுட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. 4 நாட்களுக்குள்ள தொகுதி பங்கீடெல்லாம் நாங்கள் முடிச்சிடறோம், அதை பத்தி பேசிட்டு வந்திருக்கோம். பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க, தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, முடிஞ்சு டெல்லியில முடியல. டெல்லியில பேசதான் வந்திருக்கேன்னு ஒரு எங்கேயா சொல்லியிருக்காரா? கற்பனையா பேசிக்கிறேன். அதாவது டெல்லி பட்டணத்துக்கு போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதை பத்தி விரிவா இப்ப இங்க சொல்ல முடியாது. ஆனா கூட்டணி பங்கு வைக்கிறதுக்கு தான் அவர் அங்கே போனாருன்னு கட்டமைக்கிறது மூலமா அதிமுக பலவீனமாக இருக்குது, பார்த்தீங்களா பாஜக பிடியில் தான் அது இருக்குது அப்படின்னு எத்தனை வாட்டிங்க சொல்லுவோம்? அந்த கேள்விக்கே புளிச்சிருக்கும். உங்கள் மைக்குகளில் நீங்கள் நீட்டி கேட்கும்போது யார் முதலமைச்சர் என்று இன்னும் அவர் சொல்லலையே, இவர் சொல்லலையே, யார் சொல்லணும்? தமிழ்நாட்டுடைய கூட்டணி தலைவர் எடப்பாடியார்னு பிரதமர் சொல்லியிருக்காரு, அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதற்கு மேலே ஐநா சபை தலைவர் சொல்லுவாரா? தமிழ்நாட்டில் அவர் தான் கூட்டணி தலைவர், அவருடைய முதலமைச்சர், இந்த கூட்டணிக்கு தலைவர் அவர் தான் பங்கு வைப்பார். இது தொடர்பாக அவர் டெல்லிக்கு செல்லவில்லை. வேறு காரணங்களுக்காக தான் டெல்லி சென்றிருக்கார். அந்த காரணங்கள் பின்வரும் நாட்களில் பொறுத்திருந்து பாருங்க. இப்போ இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே எதில் கொஞ்சம் சிக்கல் மேபி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தொகுதி பங்கீடு அந்த பிரிக்கிறது இல்லையா, இல்ல விரும்பிய தொகுதிகளை பெறது இல்லையா, இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யறதுல ஒரு சின்ன சிரமம்? பொதுவாகவே எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடியது தான், பிரிக்கும் போது எங்களுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கூடுதலா கேட்பாங்க. எந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் சிரமம் இருக்கும்? ஒரு சிரமம் இல்லை, சிறப்பா முடிஞ்சிருக்கு. 4 நாட்களே அறிவிப்பு வரணும், எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லிட்டார். இப்போ சிக்கல் எங்க இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை. கிரீஷ் ஷோடங்கர் இல்லையா, அவர் வந்தார். அவர் காத்திருந்தார், பேசவே இல்லை. அதற்கப்புறம் இவங்க டெல்லிக்கு 2 முறை அவருடைய மருமகனும் சென்றார், முதலமைச்சருடைய மருமகன் சென்றார், அவருடைய தங்கை சென்றார். அங்கே சோனியா காந்தி வீட்டில் காவல் கடந்தாங்க. அவங்க கேட்டில் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்கே கேட்டில் கேசி வேணுகோபாலை பிடித்து சோனியா காந்தியை போய் பார்த்தார்கள். பார்த்த பிறகு கூட்டணியில் ஏற்கனவே இருந்ததை விட அதிக தொகுதியை கொடுத்தார்களா இல்லையா? அடுத்த வருகிற நாடாளுமன்ற மேலவை தேர்தலுக்கு கொடுத்து ஒரு சீட்டு அட்வான்ஸ், இது மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா? அது மாதிரி கூட்டணி விஷயத்தில் அடி வாங்கினது திமுக, ஆனால் வலிக்கலையேன்னு அடுத்தவனை காமிச்சிட்டு இருக்கதே அவங்க பழக்கமாக. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்ததோ, தேமுதிக, ஓபிஎஸ் இந்த மாதிரியா அதிக கட்சிகள் வந்திருக்கிறது பலமா பார்க்குறீங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? அதாவது புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என்கிட்ட வாங்கன்னு அவர் அவர் மேலே எல்லாரையும் படுக்க வச்சு ஒரு பயத்தை காமிக்குது கூட்டணி. நான் இப்போ ஏற்கனவே அவங்க ஒரு கூட்டணியில் இருந்தாங்க, 5 ஆண்டுகள் இருந்தாங்க. ஆனால் வருகிறவர்களெல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு கூட்டு சேர்த்து கொள்வது என்பது அவருடைய பயத்தை காட்டுகிறது. உதாரணமாக இப்போ கூட்டணி சந்தோஷமாக இல்லையே, இன்னைக்கு வைகோ வெளியே போயிருக்காரு, அவருடைய குரலில் ஒரு அபஸ்வரம் தெரிக்கிறது. அது மாதிரி அண்ணன் திருமாவளவன் இந்த ஷேர் ஆட்டோவில்
ஏற்கனவே ரெகுலராக போயிட்டு இருக்கவங்களை விட்டு புதுசாக 2 கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்துட்டு அவங்கள ஏற்றி முன் சீட்டில் உட்கார வச்சுட்டு ஏற்கனவே இருக்கிற கஸ்டமரை பின் சீட்லையும் அதில் ஃபுட்போர்ட்லையும் தொங்கிக்கிட்டு போகிற மாதிரி அந்த கூட்டணி இருக்குது. ஆனால் அதை பற்றி எந்த பத்திரிகையாளர்களும் எந்த ஊடகங்களும் கேள்வி கேட்குறங்கிறது தான் எனக்கு வருத்தம். ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிடுறாரு, இபிஎஸ் அவர்களை முதல்வர் ஆக்குனது நான் பண்ண பெரிய தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அவர் என்னைக்கு ஆக்குனாரு? நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். அவர் வந்து சட்டமன்றத்தில் அந்த இபிஎஸ் முதல்வராகிற தடுப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டவர். அப்படி இல்லை, அந்த ஆட்சி நிலைத்ததுனே அதிமுக இணைந்து செயல்பட்டால் நல்லா இருக்கும், ஏன் பிரிஞ்சு இருக்கணும்னு கட்சிக்குள்ளே ஒரு குரல் எழும்பினதுனால கருணை உள்ளத்தோடு அதை ஒப்புக்கொண்டு அவரை வரவழைத்து அவருக்கு துணை முதல்வர் கொடுத்தார். அதிமுக நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோக்கணும்னு ஓட்டு போட்டவர் மனசாட்சியோடு அவர் பேச வேண்டும். இப்போ ராமதாஸ் மற்றும் சசிகலா அவர்களினுடைய கூட்டணி அப்படிங்கிற அமைஞ்சிருக்கு. நாங்க கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால நிறைய பேருக்கு நடுக்கம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கூட்டணியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளுமாம் தவிட்டுக்கோழின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி சிதம்பரம் இன்னைக்கு காலையில் ஒரு போட்டிருக்காரு, அது விசித்திர கூட்டாளிகள்னு. அது அவ்வளோதான், அதுக்கு மேலே அதுக்கு நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை. தாவேகாவினுடைய கூட்டணி குறித்து, அதாவது பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, நிறைய தொகுதிகள் பதவி அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதை சுற்றி உலாவிக்கொண்டே இருக்குது. என்னதான் நடந்துச்சு, அதுல என்ன? எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் அந்த கட்சியோடு எந்த காலத்திலையும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை, நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு. விஜய்க்கு என்பவர் அவர் வந்து அரசியலில் ஒரு பாலகன். நான் பல இடங்களில் சொல்ல கருத்தை மீண்டும் சொல்கிறேன். அவர் இப்பொழுது அரசியல் பிள்ளைப்பிடிக்காரர்களின் பிடியில் சிக்கியிருக்கிறார். பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்தலையா? அது குறித்து பாஜகவோடு இப்போ நீங்கள் பாஜக தான் கேள்வி கேட்கணும். அதிமுக பேச்சு நடத்தவில்லை என்பது தான் எங்கள் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். அதை தான் எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் ஒரு கூட்டம் நடந்தப்போ கூட அந்த கொடி காமிக்கும் போது பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்டதுனால இந்த பேச்செல்லாம் வந்துச்சு இல்லையா? அதை நான் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். அதாவது கரூரில் ஒரு துன்பியல் சம்பவம் நடந்துருச்சு. 41 பேர் வந்து அவருடைய உயிர் அநியாயமாக பறி போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் ஒரு சிறுவனை மிரட்டுவது போல தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு அவர் மட்டுமே பொறுப்பு என்ற வகையில் கட்டமைத்து செய்திகள் வெளியே வருகிற போது நான் தான் முதல்ல சொன்னேன், அதாவது அந்த இடம் ஏற்கனவே அதிமுக கூட்டம் நடத்துவதற்கு ஒரு சாதாரண கூட்டம் நடத்துவதற்கு அருகதையற்ற இடம்னு எங்களுக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த விஜய் போகும்போது அவர் ஒரு மாநிலத்தின் தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், அவர் தமிழ்நாடு இருந்து அவருடைய தொண்டர்கள் வர்ற இடத்துல அளவு அதிகமாக ஏற்கனவே நடந்த கூட்டங்களில் கூடியிருக்கிற கூட்டத்தெல்லாம் அசஸ் பண்ணி, அதாவது க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது போலீஸார் அதை பண்ணணும். அப்போ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் அந்த இடத்துல எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு நான் தான் ஒரு கடிதத்தை காமிச்சேன். அப்போ அதில் விஜய் தன்னை தப்பித்துக்கொள்ள தான் வழியை தேடினார் வழி அந்த 41 நியாயம் கேட்கவில்லை. 41 நியாயம் கேட்கணும்னா எங்கே போயிருக்குன்னா நீதிமன்றத்தை நாடி இருக்கணும். ஏன்னா மாநில அரசாங்கம் அவரை கைது செய்ய முனைவதாக அவர் நினைத்து கொண்டு கதவை அடைத்து கொண்டு ஒரு அறையில் முடங்கி இருக்கிற போது அப்படி அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தான் எடப்பாடியார் அதை பற்றி பேசினார். நீங்கள் என்ன தவறு இழைத்தது யார் அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டிய நீதிமன்றம் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அவரை எப்படி முடக்கி வைக்க முடியும், அவர் மீது எப்படி வழக்கு போட்டு நீங்கள் அவரை முடக்க நினைக்கிறீங்க, கொடுத்த இடம் தப்பு தானே என்று சொல்லி பொதுவாக இது போன்று கூட்ட நெரிசலில், அதாவது ஸ்டாம்பீடு வழக்குகளில் இந்திய அளவில் உச்சநீதிமன்ற வழக்குகள் எல்லாம் ஹசரத் வழக்கு, டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வழக்குன்னு பல வழக்குகள் இருக்குது. இந்த வழக்குகளெல்லாம் படித்து பார்க்கும்போது இந்த சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் இதெல்லாம் பார்க்கும்போது 2 தரப்பும் பொறுப்புன்னு தான் தீர்ப்புகள் வந்திருக்கு. அப்போ 2 தரப்பும் தானே தவறு இழைத்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடுத்திருக்கணும் இல்லையா? அதை ஏன் செய்யலைங்கிறத கேட்டோம். எனவே நீதிமன்றத்துக்கு அதிமுக சென்றது. ஆனால் அதிமுகவுடைய பெட்டிஷனர் வந்து அவ்வாறு செய்யவில்லைங்களாம் பொய்யெல்லாம் பரப்புனாங்க. இப்போ விசாரணை இப்போ சிபிஐ விசாரித்து வருகிறது. சிபிஐ விசாரணை இல்லைன்னா அந்த 41 நியாயம் கிடைக்காமலே போயிருக்கும். தாவேகா தலைவர் விஜயும் திரும்ப ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, திமுக வர்சஸ் தாவேகா தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்யறாரு. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? ஆரம்பிச்சு ஒரு 2 வருடங்கள் ஆன கட்சி இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்க. ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அதாவது அதிமுகங்கிறது ஒரு பலமான கட்சி. அந்த கட்சி பலமாக இல்லை என்ற ஒரு கட்டமைப்பு. அதுக்கு முதல்ல குடைச்சல் கொடுக்குறது, தலைவருக்கு ஒரு அவர் மீது சேட்டை வாரி இறைப்பது, அவர் மீது பொய்யான வழக்குகளை போடுவது. ரெண்டாவது அந்த கட்சிக்குள்ளே கலகம் ஏற்படுத்துது. கலகக்காரர்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. தினசரி அவங்க தலையிலே அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிட்டு ஒவ்வொருவராக அறிவாலயத்தை நோக்கி போகிறது. ஒரு சிலர் வந்து பனையூருக்கு போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பனையூரே இவருடைய பி டீம் தான். இப்போ பனையூருங்கிறது தேனாம்பேட்டையோருடைய புறநகர் பகுதி. தேனாம்பேட்டை மாநகர்னா அது புறநகர். இவங்களுடைய கட்டமைப்பு தான். இங்கேருந்து அனுப்பினவர்கள் தான் அங்கேருந்து இயக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அது வந்து விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது வந்து நாம் வந்து அவருடைய கைப்பிள்ளையாக மாறிவிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. இப்போ விஜய் கட்சியை பற்றி ஒன்று சொல்கிறேன். பைடு பைப்பர்னு ஒரு
ஃபேரி டெய்ல் ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா, ஒரு வினோதமான இசைக்கருவியை இசைக்கிற ஒரு இசைக்கலைஞன் ஒரு நகரத்துக்கு வருவான். அந்த நகரத்தினுடைய மேயரை பார்த்து, உங்கள் ஊரில் நிறைய எலி தொல்லை இருக்குது, அதை ஒழிக்க என்னால் முடியும்னு சொல்லுவான். உடனே அந்த மேயர் என்ன சொல்லுவார்னா, சரி நீ வந்து இந்த இலைகளை ஒழித்து காட்டு, உனக்கு உரிய அதுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்தி விடுகிறோம் என்று சொன்னோன்னா, அவர் ஒரு வினோத கருவியை எடுத்து ஒரு இசையை இசைப்பார், பைடு பைப்பர் அந்த கதைப்பர். இசைத்த உடனே அவ்வளோ எலிகளும் வீடுகளிலிருந்து புறப்பட்டு வரும். அவ்வாறு அந்த எலிகளை நடத்தி சென்று ஒரு நதிக்கரையில் நின்று அவர் பைடு பைப்பரை அந்த இசைக்கருவியை இசைக்க அந்த எலிகள் எல்லாம் வந்து நதியில் விழுந்து செத்து போயிடும். திரும்பி வந்து மேயர்கிட்ட வந்து பணம் கேட்பார். நான் அப்படி எல்லாத்தையும் கொண்டுட்டேன், அதுக்குள்ளே எனக்கு வந்து அதுக்குள்ளே கட்டணத்தை தாங்கன்னா, மேயர் வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாதிரி அவருக்கு பட்டை நாமம் சாத்துற மாதிரி அவருக்கு வந்து உரிய கட்டணத்தை கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னொடனே அவர் கோபம் முற்று மீண்டும் அந்த இசைக்கருவியை பைடு பைப்பரை எடுத்து அந்த இசைக்கருவியை வாசிக்க, ஊரில் இருக்கிற சின்ன குழந்தைகள் எல்லாம் தவிழ்ந்து நடந்து தத்தி தவழ்ந்து அவர் பின்னால் நதிக்கரைக்கு போகும். முடிவு என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். அதுபோல் விஜய் என்ற ஒரு வினோத இசைக்கருவியை எடுத்து பைடு பைப்பர் என்ற ஆதவ அர்ஜுனா வாசித்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னால் சமூகம் ஒரு அறியாத குழந்தைகள் போய் கொண்டிருக்கு. இதை தடுக்க வேண்டியது யார்? இதை எதிர்க்கட்சி. எனவே நாங்கள் சுட்டி காட்டுகிறோம், இது தவறானது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, அதை அழிக்கணும்னா எல்லாரும் ஒன்றிணையணும். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே கொடியை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களா, அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். கொடியை எடுத்துகிட்டு வந்து விஜய்னு நாங்கள் சொல்லலை. பாருங்கள், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு. அந்த விஜயே காப்பாற்றுகிற வல்லமை அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்டு, எடப்பாடியாருக்கு உண்டு. எனவே அவன் அந்த அன்று இருந்த மனோநிலையில், அதாவது அவங்க தலைவர் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார், அவங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், 41 பேருக்கு நியாயம் கிடைக்கிறதற்கு எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை. நியாயமாக வழக்கு போடணும், அந்த வழக்கை போடலை, அதிகாரிகள் மீது வழக்கு போடலை. இந்த சூழ்நிலையில் நம்ம யார் மீட்பார், நம்மளை மீட்கிற மீட்பர் யார், நம்மளை மேசியா யார் என்று எண்ணி அவங்க அந்த கொடியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த கொடியை பார்த்ததும் தொண்டன் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறான். நீங்கள் எங்களுடன் வந்தால் உங்களுக்கு லாபம், அதனால இல்லை நீங்கள் என்பது அந்த தொண்டர்கள் தானே வெளியே. அதான் விஜய் தான் ஏற்கனவே நான் சொல்லேன், அரசியல் பிள்ளை பிடிக்காரர்களின் பிடியில் சிக்கியிருக்கிறார்னு. அவர் வந்து வினோத இசைக்கருவியாக இருக்கிறார். அதை திராவிட முன்னேற்ற கழகம் தனது ஹென்ஸ்மேனை வச்சு அதை விசாரித்து அறியா குழந்தைகளை அழைத்து செல்கிறது. ஏன்னா ஒரு கூட்டம் பின்னால் அறியாத பிள்ளைகள், வாக்கு இல்லாதவங்கலாம் அவங்க பின்னால் போயிட்டு இருக்காங்க. ஆனால் சமுதாயத்தை சீரமைக்க வேண்டிய, ஒரு நாட்டை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு வந்து எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியாக இருக்கிறதுனால சுட்டி காட்டும். தாவேகாவினுடைய வருகை அப்படிங்கிறது 2026 என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்குறீங்க? குறிப்பா எதிரும் கட்சிகளினுடைய வாக்குகளை பிரிப்பாங்களா? ஏன்னா அவங்க தொடர்ந்து குறிப்பிட்டு வர்றாங்க, எங்களுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு, மக்களினுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு வர்றாங்க. அது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இல்லை, விஜயை வந்து தென் மாவட்ட மக்கள், அவர் ஒரு கிறிஸ்தவ மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் அவர் ஒரு கிறிஸ்தவர், அதனால் அவருக்கு வாக்களிக்கணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதில் அந்த வாக்குகளை அவர் பெறுவார். குறிப்பாக அவர் அவ்வாறு செய்வது நல்லதா கெட்டதாங்கிறதுக்குள்ளே போல யதார்த்தத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து வாக்களித்து வருக கிறிஸ்தவ மக்கள் இப்போ திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வாக்களை. ஏன்னா பாஜக வந்துடும் பாய், அவங்க வந்துடுவாங்க பாய் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றி அவங்க வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்து அவர்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பதிலடி தரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குமுறல் இருக்குது, தெய்வ கட்டளைன்னு கூட சொல்லலாம். அவங்க அதில் இப்போ விஜய் ஜோசப் விஜய்னு ஒரு கட்டமைப்பை ஏற்கனவே இவங்க ஏற்படுத்தியிருக்கனால அவர் கிறிஸ்தவர் என்ற எண்ணத்தில் அவருக்கு வாக்களிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். அது மாதிரி வட மாவட்டங்களில் நான் சொன்னேன் பைடு பைப்பர், அந்த மாதிரி அறியா குழந்தைகள், நிறையா இளைஞர்கள் அந்த அரசியல் தெளிவற்றன்னு சொல்கிறத விட அரசியலில் அறியாமையின் காரணமாக அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க. அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியில் பெருத்த அடி ஏற்படும், சரிவு. அவரோட தேர்தல் அறிவிப்புகள் எல்லாமே நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. முன்னாடி திராவிட கட்சிகளினுடைய அந்த அறிவிப்புகளை கொஞ்சம் அப்டேட் வெர்ஷனா கொஞ்சம் அப்படியே மாற்றிய அறிவிப்புகள் வெளியாகி இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, நான் சொன்னேன் புறநகர் பகுதியில் இருக்கிற பி டீம் தானே சொல்கிறேன். ஏன்னா விஜய்ங்கிற ஒரு தனி மனிதனை பயன்படுத்தி அந்த முகமுடியை எடுத்து போட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு கட்டமைப்பை விஜய் கட்சி மூலமாக ஏற்படுத்தி திமுகவுக்கு எதிராக, இப்போ ஒரு அரசாங்கம் 5 வருஷம் அரசாண்ட பிறகு அவர்களுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எந்த அரசுனாலும் ஒரு சலிப்பு வரும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையே இது மாதிரி எங்கேயும் நான் பார்க்கல. அவ்வளோ எதிர்ப்பு அலை கீழே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பூ வாங்குறவங்ககிட்ட இருந்து பஸ் கண்டக்டர், ட்ரெயினில் பயணம் செய்வோர், நீதிமன்றத்துக்கு வருகிற வழக்காளிகள், காவல்துறையினர், IAS அதிகாரிகள்,
விமானத்திலே செல்கிற போது, டெல்லிக்கு செல்கிற போது என்னோடு வருகிற தொழிலதிபர்கள், பயணத்தில் என்னோடு பயணம் செய்கிற தொழிலதிபர்கள், இன்னும் எல்லா மட்டத்திலேயும் ஒரு பெரிய எதிர்ப்பு. அதை மாற்றி அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற கொதிப்பு இருக்கிறது. அந்த கொதிப்பை அதிமுகவுக்கு சாதகமாக போய்விடக்கூடாது என்பதற்காக, அந்த வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்க ஏற்கனவே அதுக்கான முயற்சியில் அவங்க பல்வேறு திட்டங்கள் போட்டாங்க. அதில் ஒரு திட்டம் தான் விஜய் என்பவரை அரசியல் கலைத்து வரணும்னு. விஜய் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு மத்திய அரசு ஒரு ஸ்டாம்ப் வெளியிடுகிற போது அன்றைக்கு இருந்த மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் விஜயோடு டெல்லியில் காட்சியளித்த காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் விஜயை பின்னால் இருந்து இயக்குகிற பைடு பைப்பர் யார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி திமுகவும் தாவேகவும் ஒரே. ஆமாம், ஏன்னா திமுக வரக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த வாக்குகள் ஏடிஎம்கேக்கு செஞ்சுட்டா மிகப்பெரிய வாக்குகளில் ஏடிஎம்கே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் கடுமையை எதிர்த்து தான் ஆரம்பிக்கிறாரு, இப்பவும் கடுமையாக பேசுறாரு வெளியில. ஏன்னா அதுதான் அரசியல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இன்றைக்கு அதிமுக எதிர்த்து கொண்டு வெளியே சென்றவர்கள், அதிமுக அடித்து உதைத்து அதிமுக அலுவலகத்தை நொறுக்கியவர்கள், முதல்ல கட்டி இருந்தது காவி வேஷ்டி கட்டி கொண்டு நின்றார்கள். இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு, அது திமுகவினுடைய ஏற்பாடு. திமுகவினர் தான் அவ்வாறு திமுகவினர் தன்னுடைய கைப்பாவையாக அவர்களை இயக்கி அதிமுகவுக்குள்ள கலகம் ஏற்பட்டிருக்கிறது என்ற கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு காவி அரிதாரத்தை பூசுவதற்காக அவங்களுக்கு டெல்லிக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து அங்கே போய் இறங்கி அந்த வாசலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி இங்கே அதிமுகவில் கலகம் பண்ணுவாங்க. இதன் மூலமாக எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதிமுகவுக்குள்ள பாஜக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி பாஜக மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்திய கட்டமைப்பு இது. அழகாக பண்ணுறார் அரியநாதர், அழகா பண்றாரு. அரியநாதர் யாருங்கிறத வரும் காலங்களில் காலம் காட்டும். அரியநாதர் அப்படிங்கறத நீங்க ஒரு பிம்பமா சொல்றீங்க. இது அரியநாதர்னு ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்காரு. அது இப்ப சொன்னா சரியா இருக்காது, போக போக நான் சொல்லுவேன். திமுகவுடைய கட்டமைப்பு பத்தி பேசும்போது 5 ஆண்டுகள் ஆட்சி பத்தியும் பேச வேண்டியதாக இருக்கு. எலெக்ஷன் வரப்போகுது. இந்த ஆட்சிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சியா சார் நடந்தது? ஆட்சியே இல்லையே. அதாவது கடந்த 5 ஆண்டு காலம் இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடந்திருக்கு. எந்த விஷயமாகட்டும், நிர்வாகம் எங்கேயாவது சிறப்பாக பண்ணியிருக்காங்களா? அரசுங்கிறது சட்டத்தின்படி நடக்கணும். சட்டம் போட்ட ஏதாவது இவங்க நிறைவேற்றிருக்காங்களா? நீதிமன்றம் சொன்ன எந்த உத்தரவையாவது அதிக கண்டெம்ப்டுகளை சந்தித்த அரசாங்கம் இது. இப்போ கூட நேரு மீது ஒரு வழக்கு அதை போட சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. பண்ணாங்களா? இல்லை. தினசரி, அதாவது ஒரு அரசாங்கம் நடந்தால் தினசரி சம்பவங்கள் நடக்கும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த அரசாங்கத்தை நடத்துகிறவர் தான் பொறுப்பு. இப்போ உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு, முதலமைச்சர் நேரடியாக போய் கற்பழித்தாரா, முதலமைச்சர் நேராக கொலை செய்தாரா என்றால் இல்லை. அங்கே சம்பவம் நடந்துடும். அது நடந்தவுடனே அதை அடக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. உடனே அங்கே இருக்க காவல்துறையினர் கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து அது நடைபெறாத குறைஞ்சிருக்குன்னு வேற சொல்றாங்கல்ல. எங்கே குறைஞ்சிருக்குன்னு சொல்றது ஏட்டளவில் தான் இருக்குது. உதாரணமாக 2 சம்பவம் சொல்கிறேன். கள்ளச்சாராயம், விசேஷாராய சாவு மதுராந்தகத்திலையும் மரக்காணத்திலையும் 2022 நடந்துருச்சு. உடனே அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மெத்தனால் நினைக்கிறேன், அது வெளி மாநிலங்கள்லேருந்து வருது. அதை தடுக்க முடியாததுனால இங்கே அதை கலந்து விற்றதுனால, தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக வந்ததை கலந்து விற்றதுனால குடித்து செத்துட்டாங்க அப்படின்னாங்க. உடனே அதை விசாரிப்பதற்கு சிபிசிஐடி என்கொயரி போடுறோம். நாங்கள் என்கொயரி நடந்து கொண்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு வருஷத்தில் கள்ளக்குறிச்சியில் 2023 அதே மாதிரி சம்பவம் நடந்தது. அதுக்கு என்ன காரணம்னா இதே எத்தனால். அப்போது இது எங்கேருந்து வந்துன்னா வெளி மாநிலத்தில் முதலமைச்சரே சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார். ஏற்கனவே நீங்கள் சிபிசிஐடி என்கொயரி போட்டிருக்கீங்க, அவங்களால வெளி மாநிலத்திலேருந்து வரதை தடுக்க முடியல, எனவே சிபிஐக்கு கொடுங்கன்னா அது கொடுக்க மாட்டோன்னு அழிச்சாட்டியம் பண்ணி உச்சநீதிமன்றம் வர போய் அசிங்கப்பட்டு நின்றதான் அரசாங்கம். அப்போ ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவர் அவர் கள்ளச்சாராயம் விற்கல, ஆனால் கள்ளச்சாராயம் விற்று சாவு நடக்கிற போது அதை தடுக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற போது அதற்கான ஊற்றுக்கண்ணை கண்டறிந்து அடைக்கிற சக்தி உங்களுக்கு இல்லை, திறமை இல்லை என்றால் நீங்கள் எங்கே ஆட்சி நடத்துறீங்க? திருப்பி அப்போ கள்ளக்குறிச்சி சாவு நடந்திருக்கு, இன்றைக்கி வரை அதை போய் பார்க்க போகல. இதே மாதிரி தான் தினசரி நிர்பயா நடக்கும்போது நாங்கள் கரிமொழி உள்ளிட்டவர்கள் மணிப்பூரில் நடக்கிறதுக்காக மெழுகுத்திரிலாம் ஏந்திரம் தமிழ்நாட்டில் நடக்குது. ஒன்று நடந்தால் பரவாயில்ல, தினசரியாக நடக்குது. யாருக்கு நடக்குதுன்னா அப்பாவிகளுக்கு நடக்குது, சிறுமிக்கு நடக்குது. 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. இந்த விளாத்திக்குளத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்கள் நடந்திருக்கு. இது நான் அரசு ஸ்பான்சர் பண்ணி குற்றவாளி அங்கே அனுப்பினதை நான் குறை சொல்லலை, எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான். ஆனால் அதை நீங்கள் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்துருக்கணும். எப்போ எடுத்துருக்கணும்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தில், அதாவது நகரத்தின் மையப்பகுதியில் இருக்குது, மையப்பகுதியில் நடக்குது, மாலை நேரத்தில் நடக்குது. நடந்தவுடனே குற்றவாளி யாருன்னு கேட்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண் 2 பேரை சொல்கிறாங்க. ஒருத்தர் இவர், இன்னொரு சார்
அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அந்த சாரை இன்னும் கண்டுபிடிக்காதனால கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுத்துருந்தால் அவர் இந்த சாரை மறைச்சாங்க தமிழ்நாடு அரசு. அவ்வாறு கண்டுபிடித்து கொடுத்திருந்தால் சாரையாக இன்றைக்கு சார் வந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் சாறுகள் மயமாக இருக்கிறது. எனவே தான் இவ்வளவு சம்பவம் நடக்குது. அப்போ இதை செய்ய தவறிய அரசாங்கம் எப்படி ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. திமுக மேல நீங்க இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கும்போது அவங்க யூஸ்வலாகவே சொல்ற ஒரு விஷயம் பொள்ளாச்சி சம்பவத்தையும் தூத்துக்குடி சம்பவத்தையும் குறிப்பிட்டு தான் பேசுறாங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? நான் சொல்றேன், ஒரு அரசாங்கம்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவம் நடைபெறும். திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடந்த மாதிரி அதிமுக அரசாங்கம் நடந்தது. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்று கேட்டால் பொள்ளாச்சி சம்பவம் நடந்து முடிந்தது. அதில் காவல்துறையினர் தவறு இழைத்து விட்டார்கள், உடனடியாக வழக்கு பதிவு செய்யலைங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோட குற்றச்சாட்டு. அப்போது அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லுவோம் நீதிமன்றத்தில். லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் லோக்கல் போலீஸ் மேலே வரும்போது வேறு ஏஜென்சிக்கு கொடுக்கணுங்கிற முறை. அதனால் சிபிஐக்கு யார் உத்தரவு போட்டார்? எடப்பாடியார் உத்தரவு போட்டார். அதில் யார் குற்றவாளி? யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர் எங்கள் கட்சிக்காரர், அதனால் நீங்கள் அவரை பிடிக்காதீங்கலாம் யாரும் சொல்லலை. சிபிஐ விசாரித்து அதில் அதிமுக காரர் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சிறையில் இருக்காங்க, சண்டையில் இருக்காங்க. நாங்கள் எங்கேயாவது போய் தலையிட்டு இருக்கோமா? இப்போ நேருவை காப்பாற்றுற மாதிரி நாங்கள் தடை போட்டிருக்கோமா? நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு 415 நாள் சிறையில் இருந்தாலும் அவர் அமைச்சராக இருப்பவார் அப்படின்னு நாங்கள் தடை போட்டிருக்கோமா? இல்லையே, எங்கள் தலைவர் அப்படி சொல்லலையே. அதுபோன்று தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, துப்பாக்கி சூடு நடந்துருச்சு. சரி, அந்த துப்பாக்கி சூடு அவர் நியாயப்படுத்தினாரா? இல்லை. அதை பற்றி விசாரணை கமிஷன் அமைத்து உரியவர்கள் தண்டிக்கப்படணும்னு உடனே உத்தரவு போட்ட உத்தமர் எங்கள் எடப்பாடியார். அதனால தான் அங்கே விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. விசாரணை கமிஷன் அறிக்கையில் ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அதை மறைச்சிட்டாங்க. அதில் என்னென்னா, அந்த அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்டைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய அமைச்சர் கீதா ஜீவன் ஒரு 400 பேரோட கேட்டு முன்னால் 2ஆம் நம்பர் கேட்டு முன்னால் நின்று இருந்தார்கள். அது சட்டவிரோதமான கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. 144 அங்கே போட்டிருக்கு. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர், ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கும்போது அரசியலமைப்பு பால் சட்டத்தின் பால் நான் நடைபெறுவேன்னு உறுதிமொழி கொடுத்து தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்றுக்கிறீங்க. அப்படின்னா 144 போட்டோன்னு அங்கே போகக்கூடாதுங்கிறது சட்ட விதி. அப்போ நீங்கள் அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்களே மதிக்காமல் ஒரு 400 பேரோடு அங்கே இருந்தால் இந்த கலவரம் பெருசாகிறதுக்கு நீங்களும் தான் காரணங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காங்க. இதையெல்லாம் வசதியாக மறைச்சிட்டு எடப்பாடியார் மேலே குற்றச்சாட்டு. சரி, அதிமுக ஆட்சியில் இந்த 3 தவறுகள் நடந்தது, அதையெல்லாம் நடக்காதபடி நாங்கள் பார்த்துக்கொள்வோம் தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்கிறது எந்த ஊர் நியாயம்? அப்போ உங்களுக்கு அந்த தகுதி இல்லை. எனவே இந்த நல்லாட்சியை வழங்குவதற்கு எடப்பாடியாரால் முடியும். அது 4.5 வருஷம் ஆட்சியில் அவருக்கு செய்து காட்டினார். எனவே அவர் ஆட்சி வரணும்னு மக்கள் விரும்புகிறார்கள். எனவே அதிமுக ஆட்சி அமையும். மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசும்போது கட்சிகளை கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறிய கட்சிகள், அதாவது வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள் தங்கள் சின்னத்துல போட்டி போடணும் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் விரும்புறது ஒரு யதார்த்தம் தானே. தாமரை, இரட்டை இலை, இதுல எதுல சின்ன கட்சிகள் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு? அதற்கான பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குதா? இல்ல, அது குறித்து இன்னும் எனக்கு விரிவாக தெரியல. சட்டம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் பார்க்குறேன். நானும் உங்களை மாதிரி பத்திரிகைகளை கேட்டு படித்து தெரிந்து கொள்வதுதான். அது சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளுடைய சின்னத்தில் போட்டியிடுவது இயல்பு தான். அது கடந்த முறை கூட இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி அதிமுக சின்னத்தில் தான் போட்டிட்டார். அது மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கௌரவத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். ஆனால் மதிமுக மாதிரி ஒரு தொகுதி 4 கொடுத்து ஒன்று நீங்கள் உங்கள் சின்னத்தில் என்னங்க, மீதி எங்கள் சின்னத்தில் என்னங்கன்னு சொல்கிறது ஒரு திரைப்படத்தில் வர மாதிரி, அதாவது மாப்பிள்ளை நான் தான் சட்டை அவரோடதுங்கிற மாதிரி நாங்கள் எந்த கட்சிகளை நாங்கள் நடத்துவது இல்லை. அமமுகவும் இப்போ கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க குக்கர் சின்னத்தில் போட்டி போடணும்னு விரும்புவாங்க. அதே நேரத்தில் அவங்கள இரட்டை இலையில் போட்டி போட வைப்பதற்கான ஏதாவது ஒரு பேச்சு அப்படியும் அப்படி நீங்கள் பத்திரிகையாளர்கள் செய்தியை பரப்புகிறார்கள். அப்படி இல்லை, அவங்கவுங்க தனித்தனி சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதாக பார்க்கப்படுது. அதில் பியூஷ் கோயலுடைய இப்போ சென்னை வருகை அப்படிங்கிறது ரத்தா இருக்கு இல்லையா சார்? அதுக்கு எனக்கு அது குறித்து தெரியவில்லை. அதெல்லாம் பொதுச் செயலாளரே நேரடியாக அவருடைய மேற்பார்வையில் நடைபெறுகிறது. நல்ல பதில், நல்ல முடிவு விரைவில் எட்டப்படும். அப்போ பியூஷ் கோயலினுடைய வருகை ரத்தானதுக்கு பின்னாடி வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது, அது யதார்த்தமா நடந்தது அப்படின்னு சொல்லி 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுது. பல்வேறு மாநிலங்களில் அவங்க பாஜக போட்டியிடுகிறது. எனவே அவங்களுக்கு நம்ம விட வேலைப்பளு அதிகம். அது கூட எடப்பாடியார் சொன்னார். அதனால அந்த வேலைப்பளு காரணமாக தள்ளி போகலாம். இப்போ திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி போன முறையை விட கூடுதல் தொகுதியை வாங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வச்சுட்டு பாஜக அதிமுகவிடம் இன்னும் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இரண்டுமே தேசிய கட்சி. பாஜகவும் தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க, கடந்த தேர்தலில் எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, பாஜகவா 11%, என்டிஏவா 18% இருக்கு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தொகுதி அப்படிங்கிறது எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கேட்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கள நிலவரம் இதெல்லாம் பார்த்து கட்சி தலைமை தாங்குறது அதிமுக முடிவெடுக்கும். அதை பாஜக ஏற்றுக்கொள்ளும். அதுதான் வரலாறு. கடந்த முறை அப்படிதான் நடந்திருக்கு. ஆனா திமுக மாதிரி காங்கிரஸ் தோல்ல துண்டை போட்டு முறுக்கி இருக்கிற பழக்கம்லாம் அதிமுக நடக்காது. இப்போ அதிமுக பாஜகவிற்கான அந்த தொகுதிகளை பிரிச்சு கொடுப்பாங்களா, இல்ல அமமுக
அன்புமணி அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு ஏற்கனவே பலமுறை அதான் அந்த மைக்குகளே வைக்கப்படுற கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்குறீங்க. அதாவது அதிமுக தான் தலைமை, அதிமுக பிரித்து அளிக்கும், எல்லா கட்சிகளுக்கும் பிரித்தளிக்கும். நிறைவாக ஒரு கேள்வி சார், களம் வரப்போகுது, ரொம்ப விரைவில் இருக்கு. திமுக vs அதிமுக களத்துல எப்படி பிரதிபலிச்சிட்டு இருக்கு? தமிழ்நாடு களம் எப்படி இருக்கு? தமிழ்நாடு களம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் தமிழ்நாடு எப்பொழுதும் மாற்றத்தை விரும்புகிறது. தொடர்ந்து இரண்டு முறை இருந்த கட்சி எதுவுமே இல்லை. அதுக்கு விதிவிலக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அவங்க 2 பேரும் இருந்தாங்க. இந்த முறை திராவிட முன்னேற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. யாருக்கு வாக்களிக்கணுங்க தான் தமிழ்நாட்டுடைய அரசியல். நீங்கள் கடந்த கால அரசியலை பார்த்தீங்கன்னா அவங்க மாநில தேர்தலுக்கு ஒரு வகையாகவும் தேசிய தேர்தலுக்கு, அதாவது பிரதமர் உள்ளிட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாரியாகவும் வாக்களிக்கிற தெளிவான சிந்தனை உள்ளவர்கள், தீர்க்கமான சிந்தனை. அதாவது நேரோவில் தான் ஜெயிக்கும், பார்டரில் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நரேட்டிவ்லாம் கிடையாது. உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நரேட்டிவ் 3. திமுக, அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, அது பொய். ஹிந்தியை திணிக்கிறார்கள், இல்லை. இவ்வளோ நாள் திணிச்ச காங்கிரஸை உங்கள் இடுப்பில் தூக்கி வச்சு உட்கார வச்சுருக்கீங்க. அந்த காங்கிரஸை கூட கூட்டிகிட்டு வந்து இந்தியை திணிச்சிட்டாங்கன்னு இப்போ புதுசாக ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறீங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடப்பாடியார் முதலமைச்சர் இல்லை, பாஜக தான் முதலமைச்சர்னு நீங்கள் அரும்பாடுபட்டு கூவி பார்க்குறீங்க. இல்லை, எடப்பாடியார் தான் முதலமைச்சருங்கிறத பாஜகவினரே சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பிரதமரை வச்சுக்கிட்டு நானே கூட பேசியிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் 3 மாதங்களில் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி வரும்போது இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நீங்கள் உடனடியாக அளிக்க வேண்டும் என்று நான் பேசியிருக்கிறேன். எடப்பாடியார் பலமுறை அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த நரேட்டிவ் போச்சு. அப்புறம் அதிமுக கலகலத்துச்சு, அண்ணாமலை ஒற்றுமையாக இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்க, இல்லை. அதுக்கப்புறமா பாஜக திமுகவுக்கும் தவகவுக்கும் தான் போட்டின்னு ஒரு பொய்யான கட்டமைப்பை ஏற்படுத்தி பார்த்தீங்க, அதுவும் வீணாக போச்சு. ஆக மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள், அதிமுக ஆட்சி அமைக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.